ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தெலுங்கில் வெளியான ஸ்வாக் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா 1940 அந்த பீரியடில் காமிப்பாங்க. அந்த பீரியடில் ஒரு வம்சம் இருக்குது. அது முழுக்க முழுக்க பெண்ணாதிக்கம் தான் பண்ணுவாங்க. ஆணாதிக்கமே அங்கே இருக்காது. ஆண்கள் எல்லாமே பார்த்தா வீட்டு வேலை செஞ்சு முகத்தை மூடி அப்படி தான் இருப்பாங்க. பெண்களுக்கு அடிமையாக தான் வாழ்ந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆண்கள் எப்படி இருக்கமோ அதேமாரி அந்த காலகட்டத்தில் பெண்ணாதிக்கம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஸோ பெண்கள் தான் எல்லாமே ராஜ்யம் புரியுது. ஸோ ஆள்றது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஆண்கள் எல்லாமே அடக்கி அமைதியாக இருப்பாங்க. அதேமாரி கதைக்களம் பார்த்தா இப்போ இருக்க கரண்ட் பீரியடுக்கு போகுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பார். அவர் ரிட்டையர்டு வாங்கிடுவார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தா பென்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ரகுடாக இருப்பார் அந்த போலீஸ் அதிகாரி. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ரிட்டையர்ட் ஆகிறப்போ ஒரு லெட்டர் அவருக்கு வருது. எந்த லெட்டர்னா, அவர் ஃபோட்டோ போட்டு, ஸோ நீங்கள் சுவாக வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கான புதையல், அதாவது நிறையா தங்கங்கள் உள்ள புதையல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. சுவாக வம்சம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா நிறையா தங்க காசுகள் எல்லாமே பதுக்கி அதை பாதுகாத்துட்டு வராங்க இன்னொரு வம்சம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த பெண்ணாதிக்கம் பண்ணாங்க பாருங்கள், முழுக்க முழுக்க கஜனாலையுமே அவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஆதிக்கம் பண்ண பெண்களில் அந்த ஹஸ்பண்ட் பார்த்தா எப்படியோ மாற்றி ஆணாதிக்கத்துக்கு கொண்டு அந்த எல்லா புதையிலையுமே ஆட்டை போட்டு வந்துடுவாருங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, சுவாதிகா அப்படின்றது சுவாகநிதிகான்றது ஆணாதிக்கம், இன்னொரு சுவாங்க பெண்ணாதிக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆணாதிக்கிட்ட வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் எத்தனை ஆண்கள் பிறந்தாலும் அவங்க வம்சாவளி பேரை நீங்கள் எழுதணும். ஸோ கடைசியாக எந்த ஆண்களை வருதோ அவங்ககிட்ட தான் கஜனா ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இப்போதைக்கு இவர் பார்த்தா இந்த நம்ம கரண்ட்டாக இருக்க போலீஸ் அதிகாரி போயிட்டு, இவரும் அந்த ராஜா மாரி ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இருப்பார். பட் நம்பிடுவாங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தகர மாரி ஒரு அட்டை கார்டு கொடுப்பாங்க, பலகை. அந்த பலகை தான் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, இந்த உங்களுதுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்குன்ற மாரி அவரும் அந்த பலகையை தேடி போவார். அதேமாரி இன்னொரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு பலகை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க. நானும் இந்த பெண் வம்ச சார்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்க. ஸோ இதுக்கப்புறம் கதைக்களம் அப்படியே மாறி மாறி போகுது. ஸோ கடைசியாக இந்த புதையல், அந்த நகைகள்லாம் யாருக்கு தான் கிடைச்சிச்சு அப்படின்றத மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு படமே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 1 hour உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா இதில் ஹீரோ பல கெட்டப் போட்டிருப்பாருங்க. ஸோ சுற்றி சுற்றி கெட்டப்பாக தான் போட்டிருப்பாரு. ஸோ நம்ம போலீஸ்கார சொன்ன பாருங்க, அவருக்கு பல ஃப்ளாஷ்பேக் போகும். அவர் ஒரு மனைவி, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மனைவி விட்டு போயிடும். அந்த மனைவி அவங்க பையனை மட்டும் தனியாக வளர்ப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி சுற்றி கதைக்களம் நிறைய இடத்துக்கு போயிட்டு வரும். பட் ஒரு கடைசி ஒரு 1/2 hour எல்லாத்தையுமே கன்ஃபியூஸராக அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. பட் அந்த 1 மணி நேரம் கன்ஃபியூஸாகவே வச்சுருப்பாங்க. உங்களுக்கே இந்த படம் புரியாது. பட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் படம் புரியும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூவினே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. கதை இல்லைனாலும் நிறையா ட்விஸ்ட்டு வச்சு நிறையா கொண்டு போயிருக்காங்க. பல கெட்டப் போட்டிருக்காருங்க. ஸோ சின்ன பையன் கெட்டப்பில் இருக்கார், ஒரு திருநங்கை கெட்டப்பில் இருக்கார், வயசான கெட்டப்பில் இருக்கார், ஆதி காலத்து மனுஷனுக்கு போகிற இந்த மாதிரி பல கெட்டப் நம்ம ஹீரோ போட்டார் இந்த படத்தில். ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல டீசெண்டான ஒரு வாட்சபிள் மூவி தான். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடல் சீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த படத்தோட மூவி. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.